ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கவுண்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா டைமர் அதில் வந்துட்டு பண்ண போகிறோம். டைமர் 0ல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு என்ன டாஸ்க் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என்ன டாஸ்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோலர் இருக்குங்க, ரைட்டா, ஒரு பட்டன் இருக்குது, ஒரு புல்ல ப்ரெஸ்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு எல்சிடி இங்கே இருக்குது, டேட்டா நமக்கு இது வழியாக நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் ஒரு டாஸ்க் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த டாஸ்க்கு இப்போ நான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு பிக் கண்ட்ரோல் நேம் கொடுத்துலாமா? ஸோ கொடுத்துட்டேன். இதில் இந்த கவுண்டர் ஆரம்பிக்கிறதுக்கு ரிஜிஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். அதுக்காக நான் இப்போ வரைகிறேன். என்ன விஷயம் ஏற்றிக்கணும் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் கிளாக் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு இன்டர்னல் கிளாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கிளாக். எக்ஸ்டர்னல் கிளாக்னா யார் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற பட்டன் தான் எக்ஸ்டர்னல் கிளாக். இன்டர்னலாக இருக்கக்கூடிய கிளாக் அப்படின்னா யார் அப்படின்னா, நீங்கள் 10 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இன்டர்னல் கிளாக். ஓகே, இது நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் கொடுக்குறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிறது எல்லாமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, இன்டர்னல் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இன்டர்னல் கிளாக். ஸோ இது பேர் எக்ஸ்டர்னல், இது பேர் இன்டர்னல். ஓகே, இப்போது கவுண்டர் அப்படிங்கிறது எதை வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய இந்த பட்டனுடைய ஸ்கொயர் வேவ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அப்போது கவுண்டருக்கு எக்ஸ்டர்னல் கிளாக் அப்படின்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டைமர் 0 டைமரே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் கிளாக் தான் ஒர்க் ஆகும்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் புரிஞ்சுதான்? ஸோ இப்போ ஏன்னா இந்த ரெஜிஸ்டரில் இந்த 2 விஷயம் இருக்கும், அதனால தான் இப்போயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து என்ன ரெஜிஸ்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஸ்கேல் எப்பயும் மைண்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, P = 1. அதாவது ப்ரீ ஸ்கேல் எப்பயுமே 1 செட் பண்ணுறது பெட்டர் ஃபார் கவுண்டர். ஏன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு 1 செட் பண்ணுறது போல வேறு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ப்ரீ ஸ்கேல் = 2 செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன் நீங்கள் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் தான் டைமரில் வந்துட்டு 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு போன வீட்டில் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் டிஃபால்ட்டாக 1 தான் ப்ரீ ஸ்கேல் செட் பண்ணணும். அது செட் பண்ணுறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த பிக்கில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம். வாட்ச் டாக் டைமர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு. ஓகே, அது என்னன்றது நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் ரிக். இப்போ வந்து நம்ம கவுண்டரில் டைமர் 0 தானே பண்ண போகிறோம். அதே மாதிரி எப்பயும் போல் ஆப்ஷன் ரிக் நமக்கு தெரியும். டைமர் 0லே படிச்சிருப்போம், நம்ம அதை எடுத்துக்கலாம் டைமர் 0 பண்ணதில். ஸோ அது என்ன வேணும் அப்படின்னா, பிட் 7th பிட்டு, 6th பிட், 6th பிட்டு தான், 5th, 4, 3, 2, 1, 0. ஸோ இதுலேருந்தே போகலாம், 7th போகலாம், அது நல்லாயிருக்கும். இந்த 7க்கான ரெஜிஸ்டர் மீனிங் என்னது அப்படின்னா, RVPU, அதாவது புல்லப். போர்ட் பியில் வந்துட்டு புல்லப் எனபிள் பண்ணணுமா வேணாமா அது சொல்கிறது. நீங்கள் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போர்ட் பியில் புல்லப் எனபிள் ஆகும். நீங்கள் 1 பண்ணிட்டீங்கன்னா புல்லப் ஆஃப் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு டிஃபால்ட்டாக 0 போட்டுக்கோங்களேன். இது வந்து புல்லப் எனபிள் பண்ணுறதுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் இப்போ கவுண்டர் தானே பண்ண போகிறோம், புல்லை பற்றி படிக்கல, அப்போ இதை பற்றி பேச தேவையில்லை, ரைட்டா. அடுத்து வந்துட்டு 6ன்ற ஒரு பிட் இருக்குது. 6th பிட் ஆப்ஷன் இருக்கிற 6th பிட் ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு மேலே ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். 6th பிட் என்ன நடக்குது அப்படின்னா, இன்டரப்ட் எட்ஜ். இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண தேவை. இதுவும் நம்ம டிஃபால்ட்டாக இன்டரப்ட் படிக்கும் போது தான் தெரியும் நமக்கு. அதனால் இது பிட்டு 0 பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் T0 CS, T0 SE, ரைட்டா. இது 2 பிட்டை பற்றி சொல்கிறேன். இப்போது CS அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நான் போனதில் லாஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல். நீங்கள் இந்த பிட்டை 1 கொடுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் ஒர்க் ஆகும். அதாவது எக்ஸ்டர்னலாக நீங்கள் கனெக்ட் பண்ணுற கிளாக்லேருந்து ஸ்கொயர் வேவ் எடுத்து அது ரன் ஆகும். அது வந்து நீங்கள் 1 கொடுத்தா, அந்த பிட்டை 1 கொடுத்தா நடக்கும். இதே நீங்கள் இந்த பிட்டை 0 பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற டைமரே ஒர்க் ஆகும். அது வந்துட்டு இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த 10 மெகாஹெர்ட்ஸ் அந்த கிறிஸ்டலாஸ்லேருந்து ஒர்க் ஆகும். இதான் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கும். கவுண்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய பட்டன்லேருந்து அது ஒர்க் ஆகும். இது கொடுத்தீங்கன்னா கிறிஸ்டலாஸ்லேட்டர்ந்து 10 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து ஒர்க் ஆகும். எது வேணும் உங்களுக்குன்னு கேட்குது. நம்ம வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த பீட் என்ன பண்ணிப்போ 1 பண்ணோம். இது யார் அப்படின்னா சோர்ஸ் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஓகே, சோர்ஸ் ஏஜ் செலக்ட்னு என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு. ஒரு
கவுண்டர் அந்த பட்டன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மீன் அந்த கவுண்டரில் பட்டன் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பின் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா டிஃபால்ட்டாக ஹையாக இருக்கும், லோ, திரும்ப லோ ஆகிட்டு திரும்ப ஹை ஆகுது, திரும்ப லோ ஆகுது ஹை ஆகுது. ஸோ ஹை டு லோ டிரான்சிஷன் நடக்குது இல்லையா, நமக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் நடக்கணுமா ஆர் லோ டு ஹை இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் நடக்கணுமா? ஸோ இந்த இடமா இந்த இடமா அது சொல்கிறது இது. நீங்கள் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா லோ டு ஹை செலக்ட் ஆகும். இந்த பிட்டை 0 பண்ணிட்டா இது நடக்கும். இந்த பிட்டை 1 பண்ணிங்க அப்படின்னா ஹை டு லோ நடக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வேணுமா இந்த இடத்துல வேணுமா டிபெண்ட் அப்போ அப்ளிகேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் அது. அப்புறம் பிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்குதுங்க, இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். இந்த 3 பிட்டை பற்றி பேசிட்டு நான் வரேன், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும், இல்லைனா இப்போதைக்கு சொன்னால் புரியாது. இது பார்க்கலாம், PS2, PS1, PS0. ஸோ இந்த 3 பிட்டு ஒன்று பெரிய சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 0 0 0 0 0 0 பண்ணிட்டேன்னா இந்த பிட்டை 0 0 பண்ணுறதால என்ன நடக்கும் அப்படின்னு பக்கத்தில் உங்கள் டேலோகால் நடந்திருக்கு போட்டிருப்பேன். இந்த பிட்டை 3 0 பண்ணுறது மூலிமா ப்ரீ ஸ்கேல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 0 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு 1:2ன்னு போட்டிருப்பாங்க. பார்த்தா அவங்களை அந்த மார்க் பண்ணி ஜூம் பண்ண காட்டியிருப்பேன். டைமர் 0ல் ப்ரீ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 0 0 பார்த்தீங்கன்னா 1:2ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா P = 2ன்னு அர்த்தம். இப்போ ப்ரீ ஸ்கேல் 2ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே. இதே நீங்கள் வந்துட்டு 0 0 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1:4ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் P = 4ன்னு செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம், ரைட்டா. ஆனால் ரூல்ஸ் என்னதுங்க அதை பார்க்கலாமா? ரூல்ஸ் என்னது அப்படின்னா P = 1 தானே செலக்ட் பண்ணணும். ஏன்னா 1 கொடுத்தா தானே ஒவ்வொரு பட்டனுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ டைமரில் ப்ரீ ஸ்கேல் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங் 2 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்ச்டாக்கோடைய ப்ரீ ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. அது பக்கத்துலேயே பார்த்து இந்த மாதிரி ஒரு WDDன்னு கொடுத்து அதுக்கான ஒரு ப்ரீ ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் இந்த 3 செட் பண்ணுறது மூலிமா அதுவும் வேல்யூ செட் ஆகும். நீங்கள் அது பாக்ஸ் காலம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கும் 0 0 கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு 1:1 செட் ஆகும். ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு வாட்ச்டாக் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்க, இதில் ரெண்டு மோடு இருக்குது. ஒரு ப்ரீ ஸ்கேலுக்கே டைமர் இருக்குது எடுத்துக்க முடியும், வாட்ச்டாக்கு எடுத்துக்க முடியும். ஆனால் எதுலேருந்து எடுத்துக்க முடியும்னு எனேபிள் பண்ணுற பிட் தான் PSA பிட், ப்ரீ ஸ்கேல் செலக்ட் அசைன்மெண்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைமரில் இருக்கக்கூடிய ப்ரீ ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வாட்ச்டாக்கில் ப்ரீ ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறீங்களா கேட்குறாங்க. நான் இப்போ வந்து ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு வாட்ச்டாக்லேருந்து எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதானே 1லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா டைமர் 2லேருந்து ஆரம்பிக்கிறதுனால என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 1லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த பிட்டை இப்போ நான் 1 பண்ணுறேன். ஸோ இதான் கான்செப்ட்டுங்க. ஸோ ஆப்ஷன் ரெஜிஸ்டருடைய வேல்யூ இப்போ நான் எழுதுகிறேன். ஆப்ஷன் ட்ரிக்கு வந்துட்டு 0 B, இந்த பிட் 0வா, பிட் 7ம் 6ம் 0, 4 5 3 2 1 0 எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம். இப்போது 4th பிட் என்ன வரும் அப்படின்னா இது 4th, சாரி இது மாற்றி போட்டோன்னா, ஓகே இது 5 இது 4, ஓகே. 4th 5th பிட் வந்து என்ன வருதுன்னா 1 பண்ணும், ஏன்னா கவுண்டர் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா 1. 4th பிட் வந்துட்டு இது 0, நம்ம எதனா கொடுத்துக்கலாம், லோ டு ஹை ஹை டு லோவா டிபெண்ட் அப்பான் அப்ளிகேஷன் மாறும். அப்புறம் PSA நம்ம வாட்ச்டாக் ப்ரீ ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் வந்து P = 1 ஆகும் நமக்கு இல்லையா. அப்போ அந்த பிட்டை வந்து 1 பண்ணிட்டேன். PS2 PS1 PS2 0 பண்ணால் தான் நமக்கு இது செலக்ட் ஆகும். அப்போ 0 0 பண்ணிட்டேன். ஸோ என்னோட வேல்யூ இப்போ என்னவா ஆக்கலாம் அப்படின்னா 0 × 48421 தெரியும் இல்லையா, 2 8, அதாவது பைனரியை எக்ஸா வேல்யூ உடனே மாற்றிட்டேன். ஸோ இதை இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா கவுண்டர் ஆன் ஆயிரும். ஸோ அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா டைமருடைய ரெஜிஸ்டர் ஓல்ட் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அது டிஃபால்ட்டாக 0 பண்ணி கோடிங் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூவை இன்டிஜரை கேரக்டராக மாற்றி அவர் printf சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அந்த கோடிங்கில் தூக்கி எல்சியில் நீங்கள் இந்த வேல்யூ ஜஸ்ட்டு எடுத்து printf தூக்கி போட்டு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்சியில் பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஈச் ப்ரெஸ் பண்ணுற இடத்துக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா இந்த பட்டன் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பட்டன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பின்னில் கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு டெடிக்கேட்டடான பிக்கில் ஒரு பின் இருக்குது, நான் ஆல்ரெடி வரைஞ்ச இடத்துல காட்டுறவங்க என்ன பின் நேம், இதுக்கு பின் இந்த பின்னுக்கு நேம் என்னது அப்படின்னா இங்கே எழுதுற கொஸ்மா போட்டு இங்கே எழுதுறேன் RA4 அந்த பின்னு தான். அதில் வந்துட்டு T0 CKIன்னு போட்டிருப்பாங்க, இது வந்து 0 டைமர் 0ல் கிளாக். அதே மாதிரி வந்துட்டு RC0ல் T1 CKIன்னு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க, இது வந்துட்டு டைமர் 1உடைய
கவுண்டர் பின்னு, இது வந்துட்டு டைமர் 0 உடைய கவுண்டர் பின்னு. ஸோ இது வந்து நம்ம அடுத்தது வீடியோவில் போக பார்க்கலாம். பட் இதான் கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த பின்னில் ஒரு பட்டன் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டன் இன்க்ரிமெண்ட் ஆக எல்சிடியில் பிரிண்ட் ஆகிட்டே இருக்க நம்முடைய டாஸ்க். ஸோ அதை நம்ம வந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்த இந்த ரெஜிஸ்டர்ஸோடைய கான்செப்ட் படி நீங்கள் உட்காந்து இப்போ டேட்டா ஷீட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைமர் ஒன்று இதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. இப்போ அதுவும் வந்துட்டு என்ன பண்ணால் எல்சிடியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஏன்னா 16 பிட் இல்லையா, 16 பிட் அப்படிங்கிறதுனால 16 பிட்டை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்போது வேறு அது ஒன்றும் அவ்வளோன்னு பெரிய விஷயம், ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். எல்லாம் பிட் வைஸ் ஆப்பரேட் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம், ஆர்கேட் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். அது நான் அப்போ போகும்போது கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து